திமுக கடந்த 2021 தேர்தல்ல எப்படியும் ஆட்சிக்கு வந்தே ஆக வேண்டும் என்ற காரணத்திற்காக பல பொய் பிரச்சாரங்களை செய்து வந்தது. அதில் ஒன்றுதான், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ரத்து செய்து விடுவோம் என்ற வாக்குறுதி. ரத்து செய்வதற்கான ரகசியம் தங்களிடம் இருப்பதாக சொன்னது. ஆனால் ஆட்சிக்கு வந்ததும் நீட் தேர்வை நீக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை என்று கைவிரித்து விட்டது. இப்போது மறுபடியும் 2026 தேர்தல் நெருங்குவதால் நீட் ரத்துக்கான நடவடிக்கைகளில் இறங்குவது போல் பாவனை செய்கிறது திமுக. அதற்காக அனைத்து கட்சி கூட்டமும், உச்சநீதிமன்றத்தில் வழக்கு என்றெல்லாம் நாடகம் ஆடுகிறது திமுக. போன தேர்தலிலேயே நீட்டை ரத்து செய்து விடுவோம் என்று சொன்ன பொய்க்காக திமுக பகிரங்கமாக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், தொடர்ந்து மக்களை ஏமாற்றி வரும் இந்த திமுக அரசுக்கு தமிழக மக்கள் வரும் 2026 தேர்தலில் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் கூறியிருக்கிறார்.